Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரீமியான மலாய் கோஃப்தா வீட்ல எப்படி ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல prepare பண்ணலாம் அப்படின்றது தான் வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு உங்க லவ், சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம மலாய் கோஃப்தா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மைதா மாவு தேவைப்படும், அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா பவுடர், அப்புறம் பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு இதை மசிச்சுக்கலாம். இது மசிக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து எடுத்து வச்சுக்க பன்னீரை உதுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டும் இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இல்லாமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கரம் மசாலா தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்டிங் ஏஜென்ட்டுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அதனால நீங்கள் உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி, பன்னீராக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இது எல்லாத்தையுமே பிசையறதுக்கு 4லிருந்து 4.5 டேபிள் ஸ்பூன் எனக்கு மைதா மாவாச்சு. மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சமமாக கொண்டு வந்துடுங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா நிறையா மாவு ஆயிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மலாய் கோஃப்தாக்கு தேவையான இந்த உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். உருண்டைக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரையாக கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் மைதா மாவு தடவி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. இந்த உருண்டையில் சுத்தமாக கிராக் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைதா கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மலாய் கோஃப்தாக்கு ரொம்ப முக்கியம் இந்த உருண்டை பிடிக்கிறது தான். இது நீங்கள் கிராக் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் சாஃப்டாக இதை நீங்கள் பிடிச்சி வைக்கணும். நம்மளோட உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்தில் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு. 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் தனியாக எடுத்துடலாம். கிராக் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த உருண்டை கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பதமாக பார்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும். என்கிட்ட இருக்கிற பாக்கி இருக்கிற உருண்டையும் இதே மாதிரி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ரை ஆகும்போது இந்த சூடு எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு கரண்டி வச்சு இதை 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மலாய் கோஃப்தாக்கு தேவையான கோஃப்தாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவிக்கு நான் அதே பேனில் கொஞ்சம் மசாலா அதில் சேர்த்துக்க போகிறேன். மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா 2 வெங்காயம் 4 தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது மலாய் கோஃப்தாக்கு வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ டபுள் மடங்கு தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் எந்த அளவு வதங்கினா போதும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 4லிருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை வந்து நம்ம ஃபேனு கீழே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பேஸ்ட்டை வந்து கொதிக்க விட போகிறோம். பேஸ்ட் கொதிக்க விடுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். அதில் இருக்கிற எண்ணெய் பட்டர் எல்லாமே நான் அதிலேருந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் கொதிக்க விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கிரேவியோட கலரே வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லியும் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துருங்க. கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்மளோட மலாய் கோஃப்தாக்கு தேவையான கிரேவி தயாராகிருச்சு. அடுத்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். மலாய் கோஃப்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து கோஃப்தாக்கு மேலே கிரேவியை இந்த மாதிரி ஊற்றி தான் கொடுப்பாங்க. நம்ம கிரேவிக்குள்ளேயே இந்த உருண்டையை போட்டுட்டோம் அப்படின்னா உருண்டை ரொம்ப சாஃப்டாகி உடஞ்சிரும். அதனால சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த கிரேவியை இது மேலே இப்படி ஊற்றிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா க்ரீம் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பால் ஆடையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அடுத்து என்ன ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.